இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று அறிக்கை என்றும் வெள்ளை அறிக்கையா வெற்று அறிக்கையா அப்படிங்கிற கேள்விக்கு 21 பக்கம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு கொடுத்திருக்காரு. அப்புறம் எப்படி வெற்று அறிக்கைன்னு சொல்லுவீங்க? வெறும் 21 பக்கம் பிளைன் பேப்பர் வச்சிருந்தாருன்னு நீங்க சொல்லலாம். அவங்க அவருடைய இயலாமையை காட்டுறதுக்காக என்ன இயலாமை காட்டினாங்க? இதற்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சி என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அதை நான் சரி பண்ணி கொண்டு வரக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு. அப்போ நேர்மையா தானே கேட்டிருக்காரு. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain. விஜய் அவருடைய செயல்பாட்டை மட்டுமே குறிவைத்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. தாவேக அரசு மேல குற்றச்சாட்டுறதுக்கு என்ன இருக்குங்கிறதை நீங்க பார்க்கணும்ல. நான் சொன்ன இந்த 2 குற்றச்சாட்டை தவிர இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏதாவது நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இது வெற்றி அறிக்கை, இயலாமை சொல்றாங்க. இயலாமை என்ன என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எதை மாட்டோம்னு சொல்லிட்டாரு. கரண்ட்ல வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு. கரண்ட் வந்து ஷார்டேஜா மட்டும் இருந்துட்டா பரவாயில்ல. ஃபியூஸ் கேரியர் அப்படின்னு போற புது பழக்கம் வந்து நிக்குது. அப்ப ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டாமா? சரி, பாலியல் வன்முறை நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு காலையில இருந்து நடந்துட்டு இருக்கா? அப்ப எப்படி அதிகரிக்கிறது? காரணமா என்ன இருக்குது? கஞ்சா போடுற போதை பொருள் எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு கடையா அடைச்சிட்டு வராரு. 714 கடை அடிச்சிருக்காருன்னு முந்தானத்து வந்து அமைச்சர் வந்து டீடைல் பட்டியல் கொடுத்திருக்காரு. எந்தெந்த மண்டலத்தை எவ்வளவு கடையில் அடிச்சிருக்கோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணது 2 விஷயங்கள் தான். ஒன்னு இந்த சிங்கப்பெண் ஸ்கீம், ரெண்டாவது இந்த வெள்ளை அறிக்கை. அப்ப இந்த 30 நாள் 2 விஷயம் தான். 2 புரோஆக்டிவான விஷயமா இருக்கே. அப்போ வந்து இது வெற்றி அறிக்கை கிடையாது. இது நல்ல வெள்ளை அறிக்கை தான். வரவேற்க வேண்டிய விஷயம் தான். திரு மரிய வில்சன் வந்து தப்பிக்கிறதுக்காக திமுக அரசு மீது பழி போடுறதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. சரி, 2021 அப்படியே அதே வேலையை வந்து திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செஞ்சாரு. அது என்ன வேலை? ஒவ்வொரு கொள்முதல்லையுமே லஞ்சம், ஊழல், கசிவு, லீக்கேஜ் இதை 3மே கட்டுப்படுத்தினா கப்பல்ல 4 பக்கம் ஓட்டை இருக்கு. அப்ப வந்து 1 ஓட்டை அடிச்சாலே ஸ்பீடு குறையும், 2 ஓட்டை அடிச்சா பெட்டர் ஆகும், 3 ஓட்டை அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும், 4 ஓட்டை அடிச்சா ஆபத்துல இருந்து குறையும். அப்படிதான். சோ அந்த ஓட்டை அடைக்கிறதுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். அதுவே வந்து இட் வில் கிரியேட். அதனால தப்பிச்சிருவாங்களா? அது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ். சோ ஆனா வந்து இது வந்து ஒரு கட்டாயமா சேஃப்கார்ட் பண்ற வழியான தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுப்பது என்பது சாத்தியமா? சாத்தியம் தான். சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். இப்போ என்ன அப்படின்னா, நீங்க வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை பலவிதமான விமர்சனங்களை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வரவேற்கிறாங்க, ஒரு சிலர் அவங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னவா வாங்கியிருக்கீங்க, என்ன மார்க், என்னென்னு ஒரு என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் நம்ம ஒயிட் பேப்பர்னு கொடுக்குறோம். இன்றைக்கி இவர் கொடுக்குற ஒயிட் பேப்பர் வந்து உள்நோக்கம் கொண்டது, இயலாமையுடைய வெளிப்பாடு, சரியில்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணால் 2021 ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பதவியேற்றோடனே திமுக அரசில் இருந்த திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதே போல் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அவரும் ஆட்சிக்கு வந்த உடனே நிதியமைச்சர் ஆன உடனே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அப்புறம் தான் பட்ஜெட்டை கொடுத்தார். அப்போ அது என்ன நோக்கம்? திரு மரிய வில்சன் வந்து உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இயலாமையை வெளிக்காட்டுறதுக்காக, கவர்மெண்ட்டில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு காட்டுறதுக்காக, தப்பிக்கிறதுக்காக திமுக அரசு மீது பழி போடுறதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. சரி, 2021 அப்படியே அதே வேலையை வந்து திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செஞ்சார். அது என்ன வேலை? அப்போ எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் வரும்போது இது மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்ட்ரானரியான ஒரு கிரைசிஸுக்கு பிறகு நம்ம அதான் முக்கியமான பார்க்கணும். என்னென்ன, திரு மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து அவர் சொல்லும்போது சுதந்திரம் பெற்ற 60 ஆண்டுகளில் நம்ம வாங்கின கடனை இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 13.18 லட்சம் கோடி கடன். ஜஸ்ட் இமேஜின். அப்போ வந்து 5 வருஷத்தில் அப்படின்னா என்ன? சரி, அதில் வந்து அதில் இன்னும் அடுத்த முக்கியமான சொல்ல மூலதன செலவுகளுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா? பரவாயில்ல. நீங்கள் கடன் வாங்கினீங்க, ஒரு வீடு வாங்கினீங்க, நீங்கள் கடன் வாங்கினீங்க, ஒரு தொழில் பண்ணீங்க. அப்போ வந்து ரைட், அது தப்பே கிடையாது. கடன் வாங்கி குடிச்சிங்க, கடன் வாங்கினீங்க, கார் வாங்கினீங்க, கடன் வாங்கினீங்க, செருப்பு வாங்கினீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் எ குட் ஐடியா. இவ்வளோதான் கேள்வி. அப்போ இதை வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன், என்ன நடந்துக்குங்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ரிப்போர்ட் கொடுக்குறேன், ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஏன் இவர்களுக்கு பதறுதுன்னா அப்போ வேறு ஏதாவது தப்பு செஞ்சுருக்காங்களாங்கிற கேள்வி பின்னாடி தான் வருதே தவிர இங்கே இவர்கள் விமர்சிப்பதற்கு ஏதாவது காரணம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்காக ஒரு 6 வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. அந்த 6லையுமே அடிப்படையாக சொன்னது என்னன்னா, பல துறைகளில் இருக்கக்கூடிய அந்த லஞ்சம், ஊழல் இருக்கு இல்லையா, அதை குறைச்சோம் அப்படின்னா இந்த கடன் சுமையை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சாத்தியமா சார்? கடன் சுமைக்கும் அதற்கும் நேரடி தொடர்பு கிடையாது. பட் இன்டைரக்ட் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் எங்கேயாவது தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹூண்டாய் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதன் மூலமாக நேரடியாக வேலைவாய்ப்பு பெறுவது 15,000 பேர் அப்படின்னு இருக்கும். அப்புறம் மறைமுக வேலைவாய்ப்புன்னு ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஹூண்டாயில் 15,000 பேர் வேலை வைப்பாங்க. ஆனால் வாசல் ஒருத்தர் டீ கடை வச்சிருப்பார்.
அதில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. வாசலில் ஒருத்தர் சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சுருப்பார், வாசலில் ஒருத்தர் வந்து பஞ்சர் கடை வச்சுருப்பார். இப்படி வந்து அதனால் பலனடையக்கூடியவர்களும் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆன்சிலரி பொருட்கள் தயாரிக்கணும் ஒரு டீம் வரும். அப்போ வந்து மறைமுக வேலைவாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நேரடியான அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த லீக்கேஜை காலி பண்ணுறதோ அல்லது வந்து லஞ்ச ஊழலை காலி பண்ணுறதோ வந்து நேரடியாக தொடரக்கூடாது. ஆனால் கட்டாயமாக அது கொடுக்க வேண்டியது இல்லைன்னு ஆப்ரேஷனல் காஸ்ட்டில் குறைப்பாங்கல்ல. நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு டெண்டருக்கும் வந்து 10 லட்சம், இப்போ 10%, 20%, 10% ரொம்ப மீகராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 40% வரைக்கும் சொல்லக்கூடிய விமர்சனங்களை பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கான எக்ஸஸ் பணம் நம்ம கொடுக்க வேண்டி இருக்காது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது காஸ்ட்டில் வந்து இன்டைரக்டாக அது வந்து குறைக்கணும். அப்படி தான் அவங்களாம் சொல்கிறாங்க. நமக்கு வந்து என்ன தேவையான பொருட்கள் இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் அதிர்ஷ்டே போகும்போது ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா 10 ரூபாய்க்கு பருப்பு வந்து வாங்கி நம்ம கொடுக்குறோம் ரேஷன் கடையில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ரூபாயில் வந்து நம்ம வந்து 9 ரூபான்னு கொடுத்தோம்னா கட்டுப்படி ஆகாது, தரம் குறைந்த இதை கொடுத்துருவாங்க. அப்போ ட்ரிக் என்ன அப்படின்னா 10 ரூபா வந்து பருப்போட விலை, உங்களுக்கு 2 ரூபா கொடுத்துட்றேன். யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு இன் சம் மீன்ஸ். எனக்கு ஒரு 2 ரூபா. அப்போ அந்த பருப்பு விலையை நீங்கள் 14 ரூபான்னு தீர்மானித்து எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட்லேயே 10 ரூபா கிடைக்கும். இது மாதிரி இந்த அறப்போர் இயக்கம் வந்து நிறைய ஊழல்களை இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வந்து அந்த ஆக்சுவல் காஸ்ட்டோட அதிகமான ரேட்டை போட்டு டெண்டர் வாங்குறது. வெளி மார்க்கெட்டில் ரீட்டைல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ரைஸை விட அதிகமான மார்க்கெட் வந்து கொள்முதல். நீங்கள் பார்த்துப்பீங்க முட்டையோ பருப்போ அரிசியோ நெய்யோ அது மாதிரி வாட்டர் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரேஷன் பர்ச்சேஸ் பண்ணுறாமே டன்னில் மில்லியன் ட்ரில்லியன் டன்னில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ அது வந்து இன்னும் ஆக்சுவலாக ரேட்டு குறையணும். பட் வந்து பல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸோட வந்து கூட வாங்கியிருப்பாங்க. அப்போ என்னென்னா அதை நான் வந்து குறைச்சி போனால் தரம் குறைஞ்சிடும், தரத்தை கூட்டணும், தரத்தை கூட்டுறதுக்குன்னா விலையை கூட்டணும். அப்போ அது போல் லஞ்சம் கொடுக்கணும், உனக்கு 2 ரூபா எனக்கு 2 ரூபா. இப்போ ஜஸ்ட் இமேஜின் 14 ரூபா கொடுத்து 10 ரூபா பருப்பை வந்து அரசாங்கம் வாங்குது. இந்த 4 ரூபா கட் பண்ணால் 10 ரூபா பருப்பை 10 ரூபாய்க்கே வாங்கினா காஸ்ட் மிச்சமாமா? இவ்வளோ தான். அப்போ காஸ்ட் மிச்சமாச்சுன்னா எனக்கு நான் வெளியிருந்து கடன் வாங்க வேண்டியிருக்காதுல்ல, இவ்வளோ தான். ஸோ வந்து இது டைரக்ட் இம்பாக்ட் கிடையாது, நம்ம இன்டைரக்டாக கட்டாயமாக இருக்குது. ஒவ்வொரு கொள்முதல்லையுமே லஞ்சம், ஊழல், கசிவு, லீக்கேஜ் இதை 3யுமே கட்டுப்படுத்தினா அவரே வந்து சொன்ன பழமொழி போல் கப்பலில் 4 பக்கம் ஓட்டை இருக்குது. அப்போ வந்து ஒரு ஓட்டை அடித்தாலே ஸ்பீடு குறையும், 2 ஓட்டை அடித்தா பெட்டர் ஆகும், 3 ஓட்டை அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும், 4 ஓட்டை அடித்தா ஆபத்துலேருந்து குறையும். அப்படி தான். ஸோ அந்த ஓட்டை அடைக்கிறதுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். அதுவே வந்து இட் வில் கிரியேட், அதனால் தப்பிச்சிருவாங்களா? அது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ். ஸோ ஆனால் வந்து இது வந்து ஒரு கட்டாயமாக சேஃப்கார்டு பண்ணுற வழியான எஸ் சார். நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று பார்த்தால என்னன்னா, இந்த தமிழகம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அப்படி உறுதி செய்வோம் சொல்லி தாவேக அரசு சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தியில் என்ன இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு பேருந்தை இயக்கிறதுக்கான செலவா 79 ரூபா சம்திங் ஒரு சில்லர் அந்த அமௌண்ட் இருந்துச்சு. அந்த 1 கிலோமீட்டருக்கான வருவாயா எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போனால் 47 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு ஒரு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுப்பது என்பது சாத்தியமா? சாத்தியம்தான், சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் 1,32,00,000 பேருக்கு நம்ம வந்து 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த 1000 ரூபா வந்து பயனாளிகள் அல்லாதவர்களுக்கும் போய் சேர்ந்துட்டுருக்கு, அதாவது தேவையில்லாதவர்களுக்கும் போய் சேர்ந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு ஹாஃபை குறைச்சினாங்க, ஒரு 70 லட்சம் பேர் வெளியெடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மிச்சம் ஒரு 70 லட்சம் பேர் 75 லட்சம் பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த அமௌண்ட்டே மிச்சமாகும்ல. அப்போ வந்து ஒரு 1300 கோடி ரூபா மாதம், அதில் ஒரு 500 கோடி ரூபா மிச்சமானு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, 500 கோடி ரூபா மட்டும் மிச்சம். அப்போ வந்து அதை வந்து நீங்கள் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணலாம்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும், சரியான பயனாளிகளை கண்டுகொண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அவர் அறிவித்த வாக்குறுதிகள்லாம் எல்லாம் இந்த 5 வருஷத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா முதல்ல வந்து வண்டி ரிப்பேராக இருக்குது, நான் ரேஸில் ஜெயிச்சு நம்பர் 1 வாங்கி கொடுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன வண்டின்னா இப்போ காயலாங்கடையில் இருக்குது வண்டி. அப்போ வண்டியை எடுத்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி ட்ரையல் பார்த்து ஓட்டி போகணும், ரேஸுக்கு போகணும். பட் ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு ஒரு 5 வருஷம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து டே 1 உங்களுக்கு சொன்னேன், ஆட்சியில் வந்து அவங்க பதவியேற்ற அன்னைக்கு சொன்னேன், நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன். நம்ம வந்து மக்கள் நலத்திட்டங்களை நீங்கள் அறிவித்த திட்டங்களை ப்ராமிசஸை தேர்தல் வாக்குகளை கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்குறியா, இது போதும் எங்களுக்கு. முதல்ல வெளியில் போயிட்டு வர்ற பெண் வந்து பத்திரமா வீட்டுக்கு வரணும், கழுத்தில் போட்டிருக்க சங்கிலி பத்திரமா இருக்கணும், குழந்தைகளுக்கு வந்து ஆபத்து இருக்கக்கூடாது, 24 நேரம் மின்சாரம் வரணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வரணும், வீடுக்கு தேடி. இதை மாதிரியான பேசிக் விஷயங்களை உறுதிப்படுத்தினாலே மக்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ நீ அது சொன்னியே இது செய்வீங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து திரு எல் முருகன் மத்திய அமைச்சர் வந்து நேற்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் வந்து 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எப்போ கொடுப்பேன்னு சொல்லுங்கள், நீங்கள் இன்னைக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் எப்போ கொடுப்பேன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான கேள்வி அரசியல் கட்சி இருப்பாங்க, காமன் பண்ணலாம் எழுப்ப மாட்டாங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 1000 ரூபா போன மாதம் வந்துருச்சு, இந்த மாதம் வந்து நம்ம பேசிக்கிறதுல 2வது தவணை, இந்த ஆட்சி வந்த பிறகு 2வது தவணை 1000 ரூபாயும் போயிடுச்சு. ஸோ வந்து அவங்க வந்து என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த சிஸ்டத்தை தடைபடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு, இதை வந்து திருப்பி ரீசெக் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ இந்த 5 வருஷமாக இல்லாட்டி அடுத்த 5 வருஷத்தில் நான் பண்ணுறேன்னு சொன்னால் கூட யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. பண்ண முடியுமான கட்டாயம் பண்ண முடியும். நிறைய விஷயங்களை சரி பண்ணுறது மூலமாக, லீக்கேஜஸ் சரி பண்ணுறது மூலமாக, லஞ்சத்தை குறைக்கிறது மூலமாக, இது வந்து ஒரு கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது மூலமாக நிறைய விஷயங்கள் சாத்தியம்தான். பட் வந்து அது கொடுக்கலன்னா ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
திரும்ப நான் வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போய் வந்து இந்த மாதிரி திட்டம்னா வேண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. பெண்களே வந்து என்ன அதற்கு மேலாக வசதியான பஸ் கொடுங்க. திரு சீமான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்பார். உங்களுக்கு வந்து ஓசியில் போகிற ஓட்ட உடசல் பஸ் வேணுமா, இல்லை வசதியாக போகிற நல்ல பஸ் வேணுமா? காமன் மேன் என்ன காட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நார்மலாக கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுறத விட ஆம்னி பஸ்ஸில் ஏறுறது தான் மக்கள் முண்டி அடிக்கிறாங்க. புக்கிங் வந்து ஓப்பனிங்லேயே போய் நின்றுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரெண்டாவது ஆம்னி பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, உள்ளே ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டி வந்து விரும்புகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மதுரை டு சென்னைக்கான கவர்மெண்ட் பஸ்ஸோடைய ஃபேர் என்ன அண்ட் இந்த ஆம்னி பஸ்ஸோட ஃபேர் என்ன, 10 டைம்ஸ் வரைக்கும் கொடுக்கு. 10 டைம்ஸ் வரைக்கும் பீப்புள் ஆர் பேயிங். அப்போ நமக்கு வந்து வசதியை கொடுங்க, நீங்கள் சார்ஜ் வாங்கிக்க மக்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் வசதியை கொடுக்காம சார்ஜ் வாங்கும்போது மக்கள் கடுப்பில் இருக்காங்க, ப்ளேம் பண்ணுறான்னு பார்க்குறோம். அப்போ வந்து இந்த நிர்வாகத்தை சீர் பண்ண அவர் வந்து ஒரு கோட் ஷூட் போட்டுருக்கிறார்ல, அந்த மாதிரியான ஒரு சிஓ மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு கொடுத்துட்டு இந்த லீக்கேஜ் நிப்பாட்டினாலே அதில் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். முன்னாள் நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தாங்க, இது வெள்ளை அறிக்கை கிடையாது, வெற்று அறிக்கை. தாவேக்கா வந்து அவங்களுடைய இயலாமையை காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு அறிக்கையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன கொடுக்க போறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். வெள்ளை அறிக்கையா வெற்று அறிக்கையா அப்படிங்கிற கேள்விக்கு 21 பக்கம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு கொடுத்துருக்கிறார். 21 பக்கத்துலையும் டேட்டா கொடுத்துருக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, அதர் கவர்மெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்குது, அதர் ஸ்டேட்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ வருவாய் பற்றாக்குறை இருந்திருக்கு, ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 10 லட்சம் கோடி இல்லை 13.18 லட்சம் கோடி கடன் சொல்லியிருக்காரு. வருவாய் பற்றாக்குறை 76,000 கோடி, ஆனால் அவங்க காட்டுறது 40,000 கோடி தான் இருக்காரு. சட்டசபையிலேயே உண்மையான தகவல் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21 பக்கமும் அவர் வந்து டேட்டா கொடுத்துருக்காரு. அப்புறம் எப்படி வெற்று அறிக்கைன்னு சொல்லுவீங்க? வெறும் 21 பக்கம் பிளைன் பேப்பர் வச்சுருந்தாருன்னு நீங்கள் சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய இயலாமையை காட்டுறதுக்காக என்ன இயலாமையை காட்டினாங்க யோசிச்சு பாருங்க. என்ன ஆட்சிக்கு வந்து 35 நாள் தான் ஆச்சு. இன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது என்ன இயலாமை வந்துருச்சு? ஏதோ அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அன்னைக்கு அதே மேடையிலே சொல்லிட்டார், கிவ் மீ சம் டைம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னை நம்புங்க, நான் செய்கிறேன். இதற்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சி என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதை நான் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற. அப்போ நேர்மையாக தானே கேட்டிருக்காரு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணுறீங்க, இந்த குளிச்சுட்டு இருக்கேங்க அந்த வந்துருன்னு சொன்னால் அதில் என்ன குத்தம் இருக்குது? நான் குளிச்சுட்டு இருக்கிறாரு, இப்போ வந்து முடிச்சுடுறாரு, அது பரமாட்டேன்னா தானே இயலாமை சொன்னோம். அப்போ ஒரு ஃபேக்டை சொல்ல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த ஃபேக்டையும் நீங்கள் என்ன கெடுத்தீங்கிற சொல்கிறார். நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பின்னாடி கொண்டு இருக்கீங்க? சிஏஜி உங்களை வந்து திட்டலையா, உங்களுக்கு விமர்சனங்கள் எழுப்பலையா? அதெல்லாம் தப்பான விஷயங்களா? அப்போ வந்து நிர்பயா ஸ்கீம் வந்து இந்தியாவில் வந்து இந்தியா மத்திய அரசு கொடுத்த நிதியை திருப்பி அனுப்பல. நீங்கள் இது மாதிரி 100 விஷயங்கள் சொல்ல முடியும். பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு போஷாக் கொடுக்கறதுக்கான உணவுப் பொருளுக்கான திட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபா நினைக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட் செலவழிக்காமல் திருப்பி கொடுத்துருந்தாங்க. நிர்பயா ஃபண்டு கொடுத்தாங்க 500 கோடி ரூபா செலவழிக்காமல் திருப்பி அனுப்பியிருந்தாங்க. இப்படி பெண்களுக்கான முன்னுரிமைக்கான மட்டும் திட்டங்கள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே திருப்பி அனுப்பியிருக்காங்க செலவழிக்காமல். 1000 கோடி ரூபா சின்ன அமௌண்ட்டா? தென் அப்போ வந்து இப்போ இவர்கள் செலவழிக்காமல் இருந்துட்டு இவங்க செயல்படுத்தாமல் வந்துட்டு இது வெற்று அறிக்கை, இயலாமை சொல்கிறாங்க. இயலாமை என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாரு, எதை மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க வந்து ஒன்றா சொல்லணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கரண்ட்டில் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. கரண்ட் வந்து ஷார்ட்டேஜாக மட்டும் இருந்துட்டா பரவாயில்ல, ஃபியூஸ் கேரியர் இப்படின்னு போகிற புது பழக்கம் வந்து நிற்குது. அப்போ ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டாமா? சரி, பாலியல் வன்முறை நடந்துகிட்டு இருக்குது, இது இன்னைக்கு காலிலேருந்து நடந்துட்டு இருக்கா? அப்போ எப்படி அதிகரிக்குது? அதுக்கு காரணமாக என்ன இருக்குது? கஞ்சா போடுற போதைப் பொருள் வந்து எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு கடையாக அடைச்சிட்டு வராரு, 714 கடை அடைச்சிருக்காருன்னு முந்தானத்து வந்து அமைச்சர் வந்து டீட்டெயில் பட்டியலில் கொடுத்துருக்காரு, எந்தெந்த மண்டலத்தை எவ்வளோ கடையில் அடிச்சிருக்கோம். என்ன எல்லாருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. 714 சொன்னாங்க, ஆனால் ஆக்சுவலி 714 இல்லை போல. நம்ம பார்த்தோமா, ஒரு 10 கடை அடைச்சிட்டோம் 714 சொல்லிட்டாங்க போல. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மண்டல வாரியாக கொடுத்துருக்காரு. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணது 2 விஷயங்கள் தான். ஒன்று இந்த சிங்கப்பெண் ஸ்கீம், ரெண்டாவது இந்த வெள்ளை அறிக்கை. அப்போ இந்த 30 நாள் 2 விஷயம் தான். 2 ப்ரோஆக்டிவான விஷயமா இருக்கே. நமக்கு வந்து முதல்ல என்ன நிலைமையில் இருக்கோங்கிறது தெரியணும்ல, அப்போ தான் அடுத்த விஷயங்களுக்கு போக முடியும். அப்போ வந்து இது வெற்று அறிக்கை கிடையாது, இது நல்ல வெள்ளை அறிக்கை தான், வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இயலாமை சொல்கிறதுக்கான விஷயம் இல்லை. என்ன இயலாமல் போச்சுன்னு எதுவுமே அவங்க சொல்லலை. எவ்வளோ கடன் இருந்துச்சுன்னா அப்புறம் மேலே கடன் வாங்காமல் சமாளிக்கிற அப்படின்னு தான் ஒருத்தர் பார்க்கணும். அவரே மரியவல்சன் நிதியமைச்சரே குறிப்பிட்டது போல, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தமிழ்நாட்டில் பிறகு 1 ரூபா செலவழிக்கிறதுக்கு முன்னாடியே கடனாளியாக இருக்குது. அந்த பிள்ளை 1 ரூபா செலவழிக்கல, இப்போ தான் பிறந்திருக்கு, பிறந்த மறுநிமிஷம் அந்த பிள்ளை கடனாளி. அப்படி போய் பாப்புலேஷனை போய் நின்றுட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆபத்து வந்து யார் பொறுப்பு? ஜெயரஞ்சன் போன்ற நிதி ஆலோசகர்கள்லாம் பெரிய பொருளாதார மேதைகளாக இருந்தவங்கலாம் வந்து கடன் வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை, கடன் என்ன கெட்டு போச்சு, உனக்கு கடன் வாங்கிட்டு போகிறோம். 13 லட்சம் கோடி ரூபா தமிழ்நாடு அரசு மீது கடன் இருந்துச்சுன்னா எப்படி சமாளிக்க முடியுங்கிற ஒரு பேசிக்கான விஷயம். அவர் பொருளாதார வல்லுநர்களை இந்த மாதிரி நம்மளுக்கு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அது அவருடைய ஆலோசனை இயங்கக்கூடிய அரசு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை யோசிக்கணும். அப்போ இயலாமை நான் என்னால் பண்ண முடியலன்னு சொன்னார்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இது வரைக்கும் சொல்ல, அப்போ நம்ம பொறுத்திருக்கிற தப்பு கிடையாது. மரியவல்சன் அவர்கள் புலனாய்வு பண்ணி கண்டுபிடிக்கல. எல்லா ஆஃபீஸர்ஸும் உட்காந்து பார்த்துட்டு என்ன சொல்லுங்க, அவங்க பிளாக் நோட்டாக கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஃபைனான்சியல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் தான். இஃப் யூ நோ த ப்ராப்ளம் யூ கேன் ஃபைண்ட் எ சொல்யூஷன். இஃப் யூ டோன்ட் நோ த ப்ராப்ளம் அட் ஆல், நீங்கள் எப்படி சொல்யூஷன் போவீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னா தீர்வுக்கு எங்கே போகிறது? ஸோ முதல்ல பிரச்சனை என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா தீர்வு நோக்கி போகலாம். இப்போ அவங்க பிரச்சனை கண்டுபிடிச்சாங்க. அவருடைய 21வது கார்டில் அதான் சொல்கிறார் ஸ்லைடில், நமக்கு பிரச்சனை வந்து தெரிஞ்சிருச்சு, ஆனால் இது வந்து அவநம்பிக்கை கொண்டு நம்ம இனிமேல் பொழைக்க முடியாது
முடியாதோ அப்படிங்கிற இடம் கிடையாது. we can handle, we can manage அப்படின்றார். அப்போ அப்படி தான் ஆறுதல் அடையணும். அப்போ வந்து இவங்க இயலாமை எங்கே காட்டுறாங்க, நாம் இதை பேலன்ஸ் பண்ணிடுவோம், நம்ம சமாளிச்சுருவோங்க நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை திரு தங்கம் தென்னரசுக்கு என்ன இல்லை, ஏன் இல்லைன்னு தெரியல. ஏன்னா இவங்களுடைய அரசியல் செயல்பாடில் நீங்கள் மிஸ்மேனேஜ்மெண்ட் என்ன பார்க்க போகிறீங்க, 30 நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதற்கு முன்னாடி சொன்னது தப்புன்னு நீங்கள் சொல்லணும். இதற்கு முன்னாடி வந்து இன்றைக்கி திரு நிதியமைச்சர் மரியவல்சன் சொன்னது தப்புன்னு சொல்லணும். அதை நீங்கள் இன்றைக்கே சொல்லியிருக்க முடியுமே. அப்போ டேட்டாவை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணணும்ல. இல்லைங்க ஒரு பொய்யான தகவல் சொல்லியிருக்காரு சொல்லணும்ல. அசம்பிளியில் வந்து எழுப்புங்க, நீங்கள் வந்து தவறான தகவல் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. அசம்பிளிக்கு தவறான தகவலை திமுக அரசு கொடுத்துருக்குன்னு திரு மரியவல்சன் சொல்றார். நீங்கள் வந்து எவ்வளோ பற்றாக்குறையோ அதை ஏமாத்திருக்காங்க, மறைச்சிருக்காங்கன்றார். ஒரிஜினலான வருவாய் பற்றாக்குறை 76,000 கோடிக்கு மேலே, ஆனால் 46,000 கோடி தான் பற்றாக்குறை காட்டியிருக்காங்க. இவருக்கு மேலே லைபிலிட்டிலாம் காட்டவே இல்லை. ஒரிஜினலான ஒட்டுமொத்த கடன் 13,11,18,000 கோடி கடன், ஆனால் வந்து 10 லட்சம் கோடி தான் காட்டியிருக்கிறாங்க. அப்போ வந்து சட்டமன்றத்துக்கு தவறான தகவலை கொடுத்துருக்காங்கன்னு விஷயம் திரு மரியவல்சன் சொல்கிறார். அதில் அந்த டிபேட் பண்ணப்படணும். அப்போ நீங்கள் தவறான தகவல் சொல்லியிருக்கீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தகவல் சொல்ல போகிறீங்கன்னே தெரியல. நான் கொஞ்ச நாள் கழித்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன கணக்குன்னு யோசிக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு திருமண நிகழ்வில் நினைக்கிறேன், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, தயவு செஞ்சு படிங்க. தாவேகா அரசாங்கத்தின் மீது அதிருப்தி கொண்ட மக்கள் வந்து இணையதளம் முழுக்க உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு கருத்துக்களை பதிவிடுறாங்க, அதை தயவு செஞ்சு படிங்கன்னு ஒரு பதிவு ஒன்று வருது. அதுக்கு கீழவே சமூக வலைதள பயனாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படிக்கிற விஷயத்த திமுக ஆட்சி காலத்தில் இவங்க ஏன் பண்ணலைங்கிற ஒரு விமர்சனத்தை பதிலுக்கு எழுப்பியிருக்காங்க சார். அதாவது அரசாங்கம் எல்லாத்தையும் விஜிலண்டாக பார்த்து கற்றுக்கிட்டு சரி பண்ணுங்கிறது முக்கியம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நாம் பார்க்குற வரைக்கும் இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு 2 சவால் பிரதானமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று லா அண்ட் ஆர்டர், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு டைம் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுக்கு இன்னமும் சொல்லப்போனால் கடந்த திமுக ஆட்சி மேலே ஒரு வருத்தப்படுறதுக்கு தான் அதிகமான விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இவர் பதவியேற்ற மே 10ஆம் தேதி கரண்ட் வாங்கிட்டு வர முடியாது. எப்போ 4லேருந்து ஒரு 10,000 யூனிட் கரண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்க முடியாது. அது கரண்ட் வாங்கினா அது டெண்டர் போடணும், என்ன காஸ்ட்டில் வாங்கினீங்கன்னு பார்க்கணும், ப்ரைவேட்டில் வாங்குறீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறீங்களா, என்ன கிரிட்டில் வாங்குறீங்க, இல்லை நிலக்கீரை போடுறீங்களா, இல்லாட்டி மரபுசாரா எரிசக்தி நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா, காற்றாலையில் வாங்குறீங்களான்னு நம்ம வந்து கரண்ட் வேணும்னா அது எப்படி ஹையர் பண்ணுறது, எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறதுங்கிற 100 யோசிக்கணும். அதானி கொள்முதல் வாங்கிட்டா சண்டைக்கு வருவாங்களா, 1008 விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கு ஒரு டெண்டர் இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ எவ்ரி இயர் மே மாதம் ஜூன் மாதம் இந்த மாதிரியான சம்மரில் பீக்கில் வந்து இந்த மாதிரி பற்றாக்குறை ஏற்படுங்கிறது கடந்த ஆட்சிக்காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவர்கள் வந்து ஏப்ரலில் தானே உங்களுக்கு போலிங் நடந்துச்சு, நீங்கள் மார்ச்சில் தானே தேர்தல் அறிவிச்சாங்க, நீங்கள் ஜனவரிலேயே நீங்கள் ரெடி பண்ணி வரக்கூடிய மே மாதத்துக்கு நீங்கள் இடைக்கால பட்ஜெட் ஏற்கனவே தாக்கல் பண்ணீங்கல்ல. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, இப்போ தான் முழு பட்ஜெட் இவங்க தான் தாக்கல் பண்ணாங்க. இடைக்கால பட்ஜெட் நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணீங்களா, அன்னைக்கு நீங்கள் கொள்முதல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ அன்னைக்கு எந்த ஏற்பாடு பண்ணாமல் போயிட்டு வரம் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு விட்டுட்டு இன்றைக்கி வந்து சொல்லணும் அது வந்து பற்றாக்குறை இருக்குது, தாவேக்கார சரியாக சொல்லுங்கிறது ஒரு நியாயமான விஷயம் இல்லை. அடுத்த சம்மர் இதே மாதிரி பிரச்சனை வச்சுன்னா அதுக்கு தாவேக்கார அரசு தான் பொறுப்பு. ஏன்னா எல்லா சம்மர்லேயும் ப்ராப்ளம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க கண்ணில் பார்த்துட்டாங்க. அப்போ வந்து தே வில் பி ரெஸ்பான்சிபிள் நெக்ஸ்ட் இயர், நாட் திஸ் டைம். அது புரிஞ்சு லா அண்ட் ஆர்டர் கட்டாயம் இட் வில் டேக் டைம். சிஎம் வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் செயல்படும். நம்ம வந்து ஆமாங்க இதுக்கு ஒரு டைம் ஆகும், நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம். ஆனால் உயிரும் உணர்வும் கற்பும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு பார்க்க முடியாது. அது வந்து காப்பாற்றப்பட வேண்டிய விஷயம், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஆமாம் சிஎம் வந்து இப்போ தான் இருக்குது, அவர் 35 நாள் தான் ஆச்சு, ஆமாம் டிஜிபி வந்து 22 நாள் தான் ஆச்சு, ஆமாம் கமிஷனர் வந்து 20 நாள் தானே ஆச்சு, அப்படி நம்ம விட முடியாது. அந்த தலைவர்கள் மாறி இருக்கலாம், சிஸ்டம் அப்படியே இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் வந்து உண்மையான போர்க்கால அடிப்படையில் ஒரு வார்ட் ஃபுட் மாதிரி ஒரு நிலைமை இறங்கி அவங்க எங்கேயுமே இந்த பிரச்சனை வராதுக்கு ஒரு விஜிலன்ட் பாலிசி அங்கே தெரியணும். நம்ம வந்து நார்மலான ஒரு தியரிங்க, நம்ம சிக்னல் இருக்குது, சிக்னலில் வந்து சுற்றி பார்ப்பீங்க, யாருமே இல்லைன்னு டபக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிடுவீங்க. இது ஒரு காமன் டெண்டன்சி. சிக்னல் வந்து ஒரு போலீஸ்கார் இருந்தாருன்னா நிற்போம், நமக்கு தேவையில்லாமல் காசு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி நிற்போம். அதை மாதிரி தான் நீங்கள் ராத்திரி 12 மணி 2 மணிக்கு ஒரு திருடன் போகிறான் அப்படின்னா அந்த ஓரத்தில் வந்து ஒரு பேட்ரோல் வெஹிக்கிள் வந்து நிற்குது, அது வந்து சைரன் லைட்டை போட்டு நிற்குது, அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏட்டையாக தூங்கிட்டார் அப்படின்னா கூட திருடன் அந்த வழியாக வரமாட்டான். அவர் தூங்கிட்டு இருப்பார், மணி 2 ஆச்சு தூங்கிருப்பாருன்னு வரமாட்டான். ஏன்னா அங்கே லைட் எரியுது, அங்கே ஜீப் நிற்கிது, நம்ம கேட்கல தேவையில்லாமல் சுற்றி போவான். அப்போ வந்து ஒரு ப்ராமிசிங்கான விஜிலண்டான போலீஸிங்கிறது வந்து நீங்கள் ரோட்டில் இருந்தாலே போதும். அந்த பக்கம் போலீஸ் இருப்பாங்கனாலே செய்ய மாட்டான், இவ்வளோதான். போலீஸ் இருப்பார், தூங்கியிருப்பார், நம்ம போய் போயிடலாம்னு நினைக்க மாட்டான். அப்போ வந்து அந்த விஷயத்தை அவங்க துரிதப்படுத்தினாங்க. இருளான பகுதிகளில் வெளிச்சம் கொண்டு வரதுக்கான லைட்டுகளை போட்டாங்க, மக்கள் நடமாட்டம் அடைந்த பகுதியில் வந்து சிசிடிவி போட்டாங்க. இது மாதிரியான விஷயங்கள் ஸோ டெக்னாலஜிக்கலாகவும் அவங்க அதிகமான விஷயங்களை பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, அதே போல் திமுகவினர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எப்படி இருக்குன்னா, தாவேகாவுடைய ஆட்சி சரியில்லை, ஆட்சியில் இந்தந்த குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் விஜய் அவருடைய செயல்பாட்டை மட்டுமே குறி
குறிவைத்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக எனக்கு தெரியல. பட் வந்து தாவேக அரசு மேலே குற்றஞ்சாட்டுறதுக்கு என்ன இருக்குங்கிறதை நீங்கள் பார்க்கணும்ல. நான் சொன்ன இந்த 2 குற்றச்சாட்டு தவிர இன்னைக்கு வரைக்கும் வரணும். ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்போ குற்றம் வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான குற்றங்கள் அதான் சொல்ல வரேன். நீங்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவரோ, தமிழ்நாட்டுடைய தற்போது எதிர்க்கட்சி தலைவரோ அவங்க வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லட்டுமே. சோஃபா மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சோஃபா மாடல் அரசு என்ன தப்புன்னு சொல்லணும்ல. அது சொன்னாங்கன்னா சந்தோஷம், நமக்கு நல்லது தானே. ஏன்னா வந்து கட்டாயமாக என்னை போல உங்களை போல சாமானியர்களை விட நிச்சயமாக ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அதிகமான சோர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கும் நிறைய ஆஃபீஸர்கள் அவங்களுக்கு லாயலாக இருப்பாங்க. இன்றைக்கும் நிறைய ஆஃபீஸர் லாயலாக இருப்பாங்க, நிறைய தகவல் சொல்லிட்டே இருப்பாங்க. அது நல்லதுன்ற தப்பு அதெல்லாம் அநியாயம்லாம் சொல்ல. ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு தெரியும். ஏன்னா அரசாங்கத்துக்குள்ள கோப்புகளுக்கு நடுவில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ காமன் மேனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்போ வந்து அதிகாரிகளுக்கு தெரியும், அதிகாரிகள் மூலமாக அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அப்படி தான் நிறையா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அப்படி இந்த தாவே காட்சியில் இந்த 35 நாளில் என்ன தப்பு நடக்குதுங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா நமக்கு செய்தி, நாட்டு மக்களுக்கு நல்ல தகவல், சந்தோஷமாக பண்ணிட்டு போகிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னா எதிர்ப்பு வரப்போகுது. அதை விட்டுட்டு திரும்ப நீங்கள் கோர்ட் சொன்னால், ஏன்னா கோர்ட் நான் உங்களுக்கு டே ஒன்லேயே சொல்லிட்டேன், கோர்ட் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அது வந்து ஏற்க முடியாத விஷயமா இருக்குது. ஏன்னா தமிழருடைய நாகரிகமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிட்டு போகலன்னு வேறு எந்த மாநிலத்தில் வருவார்? எனக்கு நமக்கு வந்து தென் மாநிலங்களில் ஒரு 3-4 மாநிலம் தான் இருக்கிறாங்க. நீங்கள் கர்நாடகாவில் அந்த மாதிரி போகிறாங்க, அவர் பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சார். சந்திரபாபு நாயுடு பேண்ட் ஷர்ட் தான் போட்டுருக்காரு, தெலுங்கானாவில் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுருக்காரு. ஸோ தென் மாநிலங்களில் மட்டும்தான் அந்த வேட்டி பழக்கமே இருக்குது. அப்போ நம்மளும் வந்து வேட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அரசியல்வாதிகள் விட்டுட்டாங்கன்னா அது வந்து விட்டது மட்டும்னா கோர்ட் சூட்டும் போடப்படணும் என்னங்கிறது என்னுடைய கவலை. பட் அது குற்றம் கிடையாது, அது ஒரு பேட்டர்ன். அவர் செய்கிறாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? அது வந்து நம்ம வந்து ஆஹா நீங்கள் கோட் சூட் போட்டீங்கன்னு குற்றம் சொல்ல கொண்டு இல்லை. அப்போ விமர்சிப்பதற்கு எதுவும் பாயிண்ட் கிடைக்காத இந்த மாதிரி நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. வாய்ப்புக்கு நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமர்த்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. அண்ட் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ். வைஃபை, ஓடிடி, ஐபிடிவி. Pay 6, get 6 month free. Karthipuram 200-acre Dream Township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods. இப்போது தமிழகம் எங்கும். Naturals, world-class, fastest growing saloon chain. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbatore's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain.